ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பிடிஎஸ்எம் பிடிஏ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அதை வந்து ஃபைனல் ஸ்டேட்டால் எக்ஸிக்யூட் பண்ணி காட்ட போகிறோம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கன்ஸ்ட்ரக்ட் எ பிடிஏ ஃபார் தி லாங்குவேஜ் L ஈக்குவல் டு A⁴n B⁴m C⁴m D⁴n n. கண்டிஷன் பார்த்திங்கன்னா n இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 1, m இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 1 பை ஃபைனல் ஸ்டேட்டுன்னு நம்மளை ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஃபஸ்ட்டு லாங்குவேஜ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறோம். லாங்குவேஜ் எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம்? இப்போது வந்து n வந்து A⁴n D⁴n இருக்குது, B⁴m C⁴m இருக்குது. கண்டிஷன் வந்து நம்ம 1லேருந்து தான் போடணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன எடுத்துக்கலாம்னா, n ஈக்குவல் டு 1 எடுத்துக்கலாம், m ஈக்குவல் டு 1 எடுத்துக்கலாம். இப்போ இது என்ன சொன்னால், கிரேட்டர் தென் கிரேட்டர் தென் 1 எடுத்துக்கலாம், எம்லேயும் என்னலையும் கிரேட்டர் தென் 1 எடுத்துக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா n ஈக்குவல் டு 1 எடுக்கலாம், m ஈக்குவல் டு 1 எடுக்கலாம், அப்புறம் வேறு n ஈக்குவல் டு 2 எடுக்கலாம், m ஈக்குவல் டு 1, அப்புறம் n ஈக்குவல் டு 2, m ஈக்குவல் டு 2, இந்த மாதிரி நிறைய எடுத்துகிட்டே போகலாம். இப்போ நம்ம லாங்குவேஜ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு 1 போட்டால் ABCD. அடுத்தது n ஈக்குவல் டு 2 போட்டால் 2A, B, C, 2D. அடுத்து 2 போட்டால் AA, BB, CC, D. இந்த மாதிரி போய்ட்டே இருக்கும். நம்ம எத்தனை வேணால் போட்டுக்கலாம். ஸோ இந்த சம்முக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த ஃபங்க்ஷன் எடுத்துக்கலாம், இந்த லாங்குவேஜ் எடுத்துக்கலாம். நம்ம எது வேணால் எடுத்துக்கலாம், நீங்கள் உங்கள் இஷ்டம் தான். இப்போ இதில் வந்து இது எடுத்துக்கலாம், AA, BB, CC, D. ஸோ இதை எடுத்து நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம இதில் பார்த்திங்கன்னா இதை வச்சு நம்ம ஃபைனல் ஸ்டேட் கொண்டு வர சொல்லியிருக்காங்க. இதை வச்சு நம்ம ஃபைனல் ஸ்டேட் கொண்டு வர போகிறோம். ஸோ இப்போ இதோட கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது A⁴n B⁴m C⁴m D⁴n. இப்போது இதில் ஒரே சிம்பிளாக இருந்தால் நமக்கு பிரச்சனை இல்லை. இப்போ இதில் வேறு சிம்பிள் இருக்கனால, இப்போ நம்ம ஒரு சிம்பிளில் வந்து புஷ் பண்ணுறோன்னா அடுத்த சிம்பிள் அதே இதில் வரும்போது தான் நம்ம பாப் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ஏ வச்சு நம்ம புஷ் பண்ணுறோன்னா டி இங்கே இருக்கா, அப்போ இங்கே வரும்போது தான் நம்ம பாப் பண்ணணும். அப்போது ஏ புஷ் பண்ணுறோம், இதுவும் நியூ சிம்பிள், அப்போ பியும் புஷ் பண்ண போகிறோம். அப்போது சி என்னாகும், இப்போ அதே சிம்பிள் 2வது தடவை வருது, அப்போது சி பாப் ஆகும், டி 2வது எண் வருது. ஸோ இது 2வது தடவை வரனால டியும் பாப் பண்ண போகிறோம். அப்போது புஷ்ஷு பாப்பு. ஓகேவா? இதுதான் இதோட கான்செப்ட். இப்போது இதை வச்சு நம்ம ஃபைனல் ஸ்டேட் கொண்டு வர போகிறோம். ஸோ இது எப்படி எழுதலான்னு பார்த்தீங்கன்னா, AA, BB, CC, DE, இது எப்சிலான் சேர்த்துக்கிறோம். ஓகேவா? இதை வச்சு போட்டாச்சு. இப்போது இதோட ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ண போகிறோன்னா, இப்போது ஃபஸ்ட்டு வந்து ஸ்டாக் வந்து எம்டியாக தான் இருக்கும். இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா Z0. ஓகேவா? இதுக்குள்ளே Z0 இருக்கு. இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஏவை வந்து புஷ் பண்ண போகிறோம். இப்போ வந்து இப்போதைக்கு இதுதான் வந்து டாப்பாக இருக்குது. இப்போ ஏவை புஷ் பண்ண போகிறோன்னா என்ன எழுதணும்னா, டெல்டா ஆஃப் Q0. இப்போ ஃபஸ்ட்டு இது பண்ண போகிறோம். எதை பண்ண போகிறோமோ அது மிடில் எழுதிக்கணும். அதுக்கு முன்னாடி அந்த ஸ்டாக்குள்ளே என்ன இருக்குது, Z0 இருக்குது, ஈக்குவல் டு Q0. இது அப்படியே சேர்த்து எழுதிக்கணும், கமா A Z0. ஓகேவா? இப்போ இது என்ன ஆகும், ஸ்டாக்கு Z0 இருந்துச்சு, இப்போது A. இப்போ என்னாகும், இது டாப் ஆகிடும். ஓகேவா? இப்போது நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், A, அதுவும் புஷ் தான் பண்ண போகிறோம். ஸோ என்ன பண்ணுறோம், Q0 A, முன்னாடி என்ன இருக்குது, A இருக்குது, A ஈக்குவல் டு Q0, கமா A. இப்போ அடுத்து என்ன ஆகும், Z0 A. இப்போ இது டாப்பாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறோன்னா B. இப்போ பிஏ புஷ் பண்ண போகிறோன்னா Q0, கமா B, முன்னாடி என்ன இருக்குது, A, ஈக்குவல் டு, இப்போது நமக்கு புதுசாக ஒரு வேரியபிள் வந்துருக்கு, புதுசாக ஒரு இதை நம்ம புஷ் பண்ணுறோம்.
அப்போ என்ன ஆகும்னா ஸ்டேட் மாறும். ஸ்டேட் மாறினா என்ன ஆகும்? Q1 ஆகிடும். Q1, B, A. ஓகேவா? இப்போ என்ன ஆகும்? Z0 A, A, B. ஸோ இப்போ அடுத்து நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டெல்டா ஆஃப் Q1, B, A, B, P. இப்போ B ஏற்கனவே இன்சர்ட் பண்ணியாச்சு. ஸோ அடுத்து Q1, B, B. ஸோ இது என்ன ஆகும்? Z0 A, A, B, B. இப்போ இது திருப்பி தான் டாப். இதில் நம்ம எதை புஷ் பண்ணுறோமோ அது வந்து டாப். நம்ம லாஸ்ட்டாக என்ன பண்ணியிருக்கோம்? புஷ் ஆஃப் B. ஓகேவா? இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஏவும் பியும் புஷ் பண்ணியாச்சு. இப்போது நமக்கு இங்கே என்ன இருக்குது? ABCD இருக்குது. இப்போது நம்ம சியும் டியும் வந்து பாப் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ நம்ம சியும் டியும் பாப் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ அதுக்கு என்ன பண்ண போகிறோம்? இப்போது Q1, C, B நமக்கு ஏற்கனவே உள்ளே இருக்குது. ஸோ ஓகேவா? இப்போ நம்ம புதுசாக ஒரு எலமெண்ட்டை கொண்டு வந்திருக்கோம். ஸோ Q2, C, B. சாரி, இப்போது நம்ம வந்து பாப் பண்ண போகிறோம். ஸோ அதனால் இங்கே வந்து எப்சலான். இப்போது எப்போ நம்ம பாப் பண்ணாலும் சரி அங்கே வந்து எப்சலான் வந்து நம்ம போட்டுக்கணும். ஓகேவா? இப்போது அங்கே இருக்க ஸ்டாக் என்ன ஆகும்? Z0 இருந்துச்சு, 2A 2B இருந்துச்சு இல்லையா? இப்போ என்ன ஆகும்? இந்த B கேன்சல் ஆகிடும். அப்போ இது வந்து டாப் ஆகிடும். ஓகேவா? இப்போ அடுத்த C, இன்னொரு சியை நம்ம புஷ் பண்ண போகிறோம். C உள்ளே என்ன இருக்குது? B இருக்குது. ஓகேவா? இப்போது Q2, எப்சலான். Z0 இருக்குது, A இருக்குது, A இருக்குது, ஏற்கனவே B போயிடுச்சு. இப்போது B கேன்சல் ஆகிடுச்சு. இப்போது இது வந்து டாப் ஆகிடும். ஓகேவா? இப்போ அடுத்து D. இப்போ Dக்கு பண்ண போகிறோம். Dனா என்ன வரும்? Q2, D, A. ஓகேவா? இப்போது Q2 இந்த Dன்றது வந்து புது எலமெண்ட். ஸோ Q3, எப்சலான் புஷ் பாப் பண்ண போகிறோம். ஸோ Z0 A, A. இப்போ இந்த A வந்து கேன்சல் ஆகிடும். இப்போது இது வந்து டாப் ஆகிடும். ஓகேவா? இப்போது டெல்டா Q3, இன்னொரு D இருக்குது, அதுக்குள்ள A இருக்குது, அப்புறம் Q3, எப்சலான். இப்போ என்ன ஆகும்? Z0 A, இந்த A கேன்சல் ஆகிடும். இப்போ இது வந்து டாப் ஆகிடும். ஓகேவா? இப்போ அடுத்து வந்து நம்ம வந்து எப்சலானை வந்து புஷ் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ Q3, எப்சலான் உள்ள Z0 இருக்குது. அடுத்து Q4, இப்போ புதுசாக ஒரு எலமெண்ட் வந்திருக்கு, Z0. ஏன்னா இது வந்து ஃபைனல் ஸ்டேட் கொண்டு வர போகிறோம். இப்போ ஃபைனல் ஸ்டேட்னா எப்படி இருக்கும்னா இப்படி இருந்துச்சு, Z0 இது வந்து உள்ளே இருக்கும். இப்போ கடைசியாக எதுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபைனல் ஸ்டேட். இப்போ நம்ம வந்து இதுக்கான ட்ரான்சிஷன் டயக்ராம் அண்ட் 7 டப்பிள்ஸ் எடுத்து எழுத போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம போட்ட சம்முக்கான டப்பிள்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். இதுதான் இந்த டப்பிளோட ஃபார்மெட்டு. ஓகேங்களா? இப்போது இந்த Qனா என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து செட் ஆஃப் ஸ்டேட்டு. செட் ஆஃப் ஸ்டேட்னா என்னென்னு, இப்போது நம்ம செட் ஆஃப் ஸ்டேட்னா இப்போ நம்ம அதில் என்னென்ன இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா Q0, Q1, Q2, Q3, Q4. இப்போ இத்தனை ஸ்டேட் இருக்குது. ஓகேங்களா? இப்போது இது வந்து இன்புட் சிம்பிள். நம்ம எதெல்லாம் வந்து இன்புட்டாக யூஸ் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா ABCD. இப்போ அடுத்து ட்ரான்சிஷன் ஃபங்க்ஷன் அப்படியே போட்டுக்கணும். இது ஸ்டாக் சிம்பிள். இப்போது எதெல்லாம் நம்ம புஷ் பண்ணோம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் சிம்பிள். எது புஷ் பண்ணோம்? A புஷ் பண்ணோம், B புஷ் பண்ணோம், Z0. ஓகேவா? அடுத்தது வந்து Q0 இருந்தது இனிஷியல் ஸ்டேட். ஃபஸ்ட் நம்ம இனிஷியலாக என்ன பண்ணோம்? Q0. ஓகேவா? அடுத்தது வந்து ஃபைனல் ஸ்டேட். இப்போ இதோட ஃபைனல் ஸ்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கடைசியாக நமக்கு என்ன வச்சு போட்டோம்? Q4 ஸ்டேட்டில் நம்ம முடித்தோம். ஓகேவா? 1 2 3 4 5. இப்போ அடுத்து வந்து Z0.
இப்போ Z0 இருந்து பார்த்திங்கன்னா அதாவது நம்மளோட இனிஷியல் ஸ்டேட், Q0 இருந்தது நம்ம ஸ்டார்டிங் ஸ்டேட், நம்ம எதை வச்சு ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ Z0னா அதோட இது இனிஷியல் ஸ்டேட். ஓகேவா? இப்போ இதோட ஃபார்மெட் எப்படி எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா Q0 Q1 Q2 Q3 Q4. ஓகேவா? அடுத்தது ABCD. அடுத்தது வந்து ட்ரான்சிஷன் ஃபங்க்ஷன் போட்டுக்கிறோம். அடுத்தது ABZ0. ஓகேவா? அடுத்தது வந்து Q0, நம்மளோட ஸ்டார்டிங் ஸ்டேட்டு, ஃபைனல் ஸ்டேட்டு, Z0 இனிஷியல் ஸ்டேட். ஓகேவா? இதுதான் இந்த சம்முக்கான 7 டப்பிள்ஸ் ஃபார்மேட். இப்போ நம்ம வந்து இந்த சம்முக்கு வந்து ட்ரான்சிஷன் டயக்ராம் போட போகிறோம். இதில் வந்து பார்த்தா 4 ஸ்டேட் இருக்குது. என்னென்ன ஸ்டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா Q0, Q1, Q2, Q3, Q4. Q4ன்றது வந்து நமக்கு வந்து ஃபைனல் ஸ்டேட். ஓகேவா? இப்போது நம்ம இதுக்கான ட்ரான்சிஷன் டயக்ராம் வரைய போகிறோம். இப்போ இதுக்கு எப்படி வரையணும்னா, இப்போ இங்கே ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஸ்டேட்லேருந்து பார்க்கணும். இப்போது Q0 to Q0 வரைக்கும் போகுது. அதில் இங்கே என்ன இருக்குது? AZ0 AZ0. இப்போ இது எப்படி வரையணும்னா, Q0க்கு Q0 வந்து ஒரு செல்ஃப் லூப் போட்டு A, Z0 AZ0. இப்போது இதே மாதிரி நம்ம எல்லாத்துக்கும் போட்டோன்னா இதே மாதிரி அந்த ட்ரான்சிஷன் டயக்ராம் போட்டுருவோம். இதோட அவ்வளோதான் இந்த சம். இப்போ இது நீங்கள் இது போட்டிங்க இல்லையா, A, இது எப்படி போட்டோம்? இப்போது Q0 to Q0 A, Z0 AZ0. இப்போ இங்கே Q0 to Q0 A, AA. Q0 to Q1 B, A, BA. இப்போது இது நம்ம போட்ட எல்லா ஸ்டெப்புக்கும் இதே மாதிரி பார்த்தோன்னா இங்கே வந்துடும் A, AA, Z0 AZ0, B, A, BA, B, B. இப்போ இது எல்லாத்துக்கும் நம்ம ஸ்டேட் சேஞ்ச் ஆகுது இல்லையா, Q0 to Q1 Q1 to Q2. அந்த மாதிரி நம்ம இது போட்டதுக்கு எல்லாத்துக்கும் இதே மாதிரி எழுதணும்னா இதுதான் ட்ரான்சிஷன் டயக்ராம். இப்போ இந்த சம்முக்கான ஆன்சர் அவ்வளோதான். தேங்க்யூ.